கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாம் தேவாலயம் ஜெருசலேமில் கட்டப்பட வேண்டுமானால் அதற்கு முன்பாக கண்டிப்பாக சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதன் சாம்பலினால் யூதர்கள் தங்களை சுத்திகரித்தால் மட்டுமே ஆலயம் கட்டும் வேலையை ஆரம்பிக்கவே முடியும். ஏற்கனவே சென்ற வருஷம் ஒரு சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது ஒத்திகை அல்ல, உண்மையான பலிதான் என்று சொல்லப்படும் நிலையில் தற்போது இந்த மாதம் 14ஆம் தேதி வடக்கு இஸ்ரேலின் கலிலேயா பகுதியின் மலை பிரதேசத்தில் ஒரு சிவப்பு கிடாரி பிறந்திருக்கிறது. இந்த சிவப்பு கிடாரி தங்களுக்கு கிடைத்திருப்பதை குறித்து இஸ்ரேலின் மூன்றாம் தேவாலய நிர்வாகத்தின் ரபிமார்கள் உலகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதை அறிவித்தவுடன் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பும் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் பயமும் எரிச்சலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே முதலில் இப்போது புதியதாக பிறந்திருக்கிற சிவப்பு கிடாரி கன்றுக்குட்டியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துவிட்டு சிவப்பு கிடாரி பலியின் முக்கியத்துவத்தை குறித்தும், ஏற்கனவே சிவப்பு கிடாரி பலி செலுத்தியது உண்மையானால் ஏன் மறுபடியும் சிவப்பு கிடாரியின் பலிக்காக சிவப்பு கிடாரிகளை யூதர்கள் தேடுகிறார்கள் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட இப்போது புதியதாக ஒரு சிவப்பு கிடாரி இஸ்ரேலிலேயே பிறந்திருக்கிறது. இதை குறித்து சென்ற வருஷம் பலி செலுத்தப்பட்ட சிவப்பு கிடாரியின் விஷயத்தை குறித்தும் நாம் பார்ப்போம். இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேலின் வடக்கு பகுதியாகிய கலிலேயாவின் மலைகளில் உள்ள பண்ணையில் ஒரு சிவப்பு கிடாரி முழுவதும் சிவப்பாக ஒரு குட்டி பிறந்திருப்பதாக ஜெருசலேம் மூன்றாம் தேவாலய நிர்வாகத்தினர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இடையில் வடக்கு இஸ்ரேல் பகுதியில்தான் யுத்தம் நடந்தது. இன்னும் அது ஃபுல்லாக ஒரு முடிவுக்கு வரல, ஒப்பந்தம் நடந்திருக்கு. இந்த யுத்தம் நடக்கிற பகுதியில் இந்த சமயத்தில் கூட ஒரு சிவப்பு கிடாரி இஸ்ரேல் மண்ணிலேயே பிறந்திருப்பதால் யூதர் அபிமார்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். அதுவும் இப்போது இஸ்ரேலில் பிறந்திருக்கிற இந்த சிவப்பு கிடாரியின் பெற்றோரின் கலர், அதாவது அந்த மாடுகள், அந்த பெற்றோர் மாடுகளின் கலரை ஒப்பிட்டு இந்த குட்டியினுடைய பேரண்ட்ஸ் அதுகளை ஒப்பிட்டு பார்த்தால் கன்றுக்குட்டி முழு கருப்பாகத்தான் பிறந்திருக்க வேண்டுமாம், அல்லது ஃபுல் டார்க்கு ப்ரௌனிஷாக ஃபுல்லாக பிளாக்காக தான் பிறக்கணுமாமா. ஆனால் இப்படி சிவப்பு நிறத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்றும், எனவே இந்த சிவப்பு கிடாரியை தேவன்தான் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தங்களுக்கு தேவன் தான் தந்திருக்கிறார் என்று தேவாலய நிர்வாக ரபிமார்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு சந்தோஷப்படுகிறார்கள். புதியதாக பிறந்திருக்கிற சிவப்பு கிடாரி கன்றுக்குட்டிக்கு தெமிமா என்று தேவாலய நிர்வாகத்தினர் ரபிமார்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். எப்படி பாருங்க, தெமிமா. தெமிமா என்றால் எபிரேய மொழியில் தூய்மை, பழுதில்லாதது என்று அர்த்தமாகும். எனவே தெமிமா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த தெமிமா பிறந்தவுடன் யூதர் அபிமார்களுக்கு தெரியாதாம், உடனே தெரியாதாம். 8 நாட்கள் கழித்து தான் தெரியுமாம். காரணம், பண்ணையில் ஏராளமான மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. அங்கே அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள். பல மாடுகளுக்கு கன்றுக்குட்டிகள் பிறக்கும். ஆனால் இந்த தெமிமா மட்டும் முழுவதும் வித்தியாசமாக சிவப்பாக இருந்ததால் சந்தேகப்பட்டு யூதர் அபிமார்களிடம் இப்படி ஒரு முழுவதும் சிவப்பு நிற கன்றுக்குட்டி ஒன்று பண்ணையில் பிறந்திருக்கிறது என்று பண்ணையில் மாடுகளை பராமரிக்கிற வளர்க்கிற பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 8 நாட்கள் கழித்துதான் இந்த தகவல் யூதர் ரபிமார்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே ரபிமார்கள் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்ததில் ஒரு முடி கூட நிறம் மாறாமல் அப்படியே பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நியமத்தின்படியே அந்த தெமிமா சிவப்பு கலர் குட்டி பிறந்திருக்கிறது. ரபிமார்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். 2022 அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 5 சிவப்பு கிடாரிகளும் வெளிநாட்டில் பிறந்தவை. ஆனால் இப்போது இஸ்ரேலில் நம் சொந்த மண்ணிலேயே இந்த சிவப்பு கிடாரி
பிறந்திருப்பதால் இதை மிகவும் விசேஷமானதாக, அதாவது அவர்கள் யூதர்கள் தங்கள் சொந்த மண்ணில் அது பிறந்திருக்கிறதுனால யூதர்கள் மத்தியில் மிகவும் சந்தோஷமாக பேசப்படுகிறது. ஆனால் யூதர் அபிமார்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்னவென்றால், கலிலேயா பால் பண்ணையில், அதாவது அந்த பண்ணையில் வேலை செய்கிறவர்கள் அங்கே அநேக மாடுகள் வளர்க்கப்படுவதால் எண்ணிக்கையை சரியாக கணக்கிடுவதற்காக ஒவ்வொரு மாட்டையும் கவனமாக பராமரிப்பதற்காக அவைகள் ஒவ்வொன்றின் காதில் ஒரு அடையாள அட்டையை பொருத்தியிருப்பார்கள். எனவே இந்த தெமிமா சிவப்பு கிடாரி குட்டி பிறந்தவுடன் இதற்கும் அடையாளமாக விவரம் தெரியாமல் தெமிமாவின் காதிலும் ஒரு அடையாள அட்டையை பொருத்தி விட்டார்கள். ஆனால் தேவாலய நிர்வாக ரபிமார்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தலைமை ரபியாகிய சகரியா ஏரியல் என்கிற ரபி, இவர் தான் ஹெட்டு. இவர் கோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆரோனின் கோத்திரத்திலிருந்து வந்த ஒரிஜினல் ரபியாமா. இவர் ஆசாரியர். இந்த அசரியா ஏரியல் இவர் தான் ஃபுல் இன்சார்ஜ், எல்லாத்துக்குமே ஹெட்டு இவர் தான். இந்த அசரியா ஏரியல் என்கிற ரபி பார்த்தபோது உடனே அந்த தெமிமாவின் காதில், ஒரு இன்ட்ரெஸ்டாக எப்படி பேசுகிறேன், அந்த தெமிமாவின் காதில் மாட்டப்பட்டிருந்த அடையாள அட்டையை நீக்கிவிட்டார். இப்போது அதாவது அது மட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, சிவப்பு கிடாரிக்கு எந்த ஒரு காயமோ தழும்போ இருக்கக்கூடாது. ஆனால் தெமிமாவின் காதில் அடையாள அட்டை பொருத்தியதால் அந்த லேசான ஒரு காயம் வடு இருக்குது. ஆனால் இந்த தழும்பு நாளடைவில் முழுவதும் மறைந்துவிடும் என்று யூதர் அபிமார்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் இப்போது உடனே இந்த தெமிமா குட்டியை பலி செலுத்த மாட்டார்கள். 3 வயது வரை வளர்த்துதான் அதுக்கு பிறகுதான் பலி செலுத்துவாங்க. எனவே அதற்குள் இந்த அடையாள அட்டை பொருத்தப்பட்ட இடத்தில் உள்ள தழும்பு மறைந்துவிடும் என்று யூத ரபிமார்களும் அந்த அசரியா ஏரியல்ங்கிற அந்த தலைமை ரபியும் நல்ல விசுவாசத்தோடு நம்புகிறாங்க. சிவப்பு கிடாரியை